முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உன்கிட்ட ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்வதற்காகவே இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். சட்டுன்னு நான் சொல்றதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டீன்னா சகல செல்வங்களும் சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பெற்று நீ அழகான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும் என் செல்வமே. எப்போவுமே உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் பொறுமையாக செய்ய பழகு. ஆழமாக யோசித்து நிதானமாக கவனித்து உன்னுடைய செயல்களை நீ செய்யும் போது ஒருபோதும் நீ தோற்று போக மாட்ட. உனக்கான விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை ஒருபோதும் மறந்தாதே. நீ மறக்காம என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான சிறப்பான எதிர்காலத்தையும் நான் உருவாக்கி கொடுத்துருவேன். எப்போதும் சுறுசுறுப்பாக இரு. நீ தேடியதை விட உனக்கான சிறப்பான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உன்னை ஏமாத்தலாம், கைவிடலாம். நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்காம சூழ்நிலைகள் மாறலாம். சூழ்நிலைகள் ஏமாற்றினாலும் மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் என்னை நம்பி என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த திருச்செந்தூர் முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்வமே. என் மேல நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். எப்போதும் நன்றி உணர்வோடு இரு. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சினா ஒவ்வொரு செயலிலும் உனக்கு சிறப்பாக வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்வேன். உன்னுடைய இலக்கு எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் அதை அடைவதற்காக நீ உறுதியோடு செயல்படு. கண்டிப்பா உன் இலக்கை அடைஞ்சு நீ வெற்றிகரமாக ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செய்வேன். உன்னுடைய இறை நம்பிக்கையின் மூலமாக நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவாய் என் செல்வமே. நீயாகவே தேவையில்லாமல் வீணாக கற்பனை செஞ்சுக்கிட்டு பயப்படாதே. நீ பயப்படுவது போல எதுவும் நடக்காது. நான் உனக்கு பாதுகாவலனாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் என்ன தப்பு நடந்துட போகுது? எப்போதும் மனசை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கோ. உனக்கான நல்ல சிறப்பான எதிர்காலம் வரப்போகுது. கண்டிப்பா நீ மகிழ்ச்சியாக வாழுவாய் என் செல்வமே. விடாமுயற்சி உள்ளவர்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு என்னத்தையாவது செஞ்சு முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்களே தவிர எப்படிப்பட்ட புஞ்சை நஞ்சை நிலம் எதுவாக இருந்தாலும் அதில் விளைச்சலை உண்டாக்குவாங்களே தவிர ஒருபோதும் முடியாதுன்னு மட்டும் மூளையில் முடங்கி போக மாட்டாங்க. அப்படிதான் நீ விடாமுயற்சியோட உன் வாழ்க்கையை பார்த்துட்டு வாழ்க்கையை வாழ்கிறத பார்த்துட்டு உனக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கத்தோடையே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்தையும் பாதியில் கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. அடுத்தவங்க ஒரு 5 நிமிஷம் முயற்சி செஞ்சாங்கன்னா நீ 10 நிமிஷம் முயற்சி செய். அடுத்தவங்க ஒரு நாள் முழுக்க யோசிச்சாங்கன்னா அவங்க யோசித்ததை விட அந்த ஒரு நாள் முழுக்க முயற்சியையும் வேலையையும் செய்யக்கூடிய பிள்ளையாரு. மொத்தத்தில் அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் அதை விட கூடுதலாக நீ முயற்சி செய்யணும், உழைக்கணுன்றதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சிந்தனையும் எண்ணமும் யோசனைகளும் நீ வாழ்க்கையில் முன்னேறுன்றதை மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. அப்படி செய்யும்போது உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் என்னால் செய்ய முடியும் என் செல்வமே. அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. திடமான தைரியத்தோட விடாமுயற்சியையும் சேர்த்துக்கிட்டீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறுன்ற உண்மையை சொல்வதற்காகவே உன்னை பார்க்க வந்தேன். எப்போதும் நீ விடாமல் முயற்சி செய்கிற, கஷ்டப்படுற, எல்லா உழைப்பையும் கொடுக்குற. ஆனால் பல சமயங்களில் பாதியிலேயே சோர்ந்து துவண்டு போயிடுற. இனிமேல் அதை செய்யக்கூடாது. விடாமுயற்சி எப்போதும் உன் மனசுலையும் கைகள்லையும் வாழ்க்கையிலையும் இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் சரி, இப்போதைய நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, இதை பற்றி நீ யோசிக்கவோ கவலைப்படவோ தேவையில்லை. கண்டிப்பாக காலத்தை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு வளமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ போகும் பாதையில் தடங்கல்கள் வந்தாலும் கூட அதை தகர்த்து எரிஞ்சிட்டு என் அப்பன் முருகன் என்னை வழிநடத்தி செல்வாருன்ற நம்பிக்கையோடு முன்னேறிப்போம். நீ போகும் பாதையில் எல்லாம் உனக்கு பக்கத்துணையாக நான் வந்துக்கிட்டே தான் இருப்பேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ கவலைப்படாமல் வருத்தப்படாமல் கோவப்படாமல்
முன்னேறி செல்ல செல்ல உனக்கான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். இந்த நாள் உனக்கு கொஞ்சம் கடினமான நாளாக இருப்பது போல தெரிந்தாலும் நீ எதிர்பார்ப்பது போல துன்பம் வராது. கண்டிப்பா இந்த நாளில் இருந்தே உனக்கான நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குவேன் என் செல்வமே. நீ எதிர்பார்த்ததை விட எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நடக்க வேண்டிய காலத்தில் அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி தர்றேன். நல்ல மனம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. எப்போதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. உன்னை விட்டு விலகினவங்களும் உன்னை விலக்கி வச்சவங்களும் தானாக உன்னை தேடி வருவாங்க. உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் போற்றும்படியும் உன் வாழ்க்கை வளமாக செல்வ செழிப்போடு இருக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கண்ணீர் வடிக்கவோ கவலைப்படவோ தேவையில்லை. இதுவரைக்கும் அழுதனே, இதுவரைக்கும் கவலைப்பட்டனே, இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகிறாய். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளாக இருக்க போகுது. என் மேலே நீ மனப்பூர்வமாக நம்பிக்கை வச்சினா உனக்காக நான் எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்துருவேன். என் வேலின் மூலமாக உனக்கான வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன். உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே. நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களையும் உன் கோரிக்கைகளையும் ஒருபோதும் நான் நிராகரிக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களை தூக்கி போடு. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் ஓ முருகான்னு என் நாமத்தை சொன்னாலே போதும். என்ன மனசில் நினச்சிக்கிட்டீன்னா மற்ற எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுத்துருவேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்படாமல் கலங்காமல் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றிங்கிற தீபத்தை உனக்காக நான் ஏற்றி வைப்பேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே என் செல்வமே. நீ என்னை விட்டுட்டு 7 கடல் தாண்டி போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நீ என்னை நினச்சினா அடுத்த நொடியே நான் உன் கண்ணு முன்னால் வந்து நிற்பேன். நடந்ததையெல்லாம் நினச்சி வருத்தப்படாத. இப்போ நான் உனக்கு கொடுக்க போகும் இன்பங்களையும் நீ அனுபவிக்க போகும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் எதிர்கொள்ள தயாராக இரு. வரக்கூடிய காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும்படி இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுறேன். உன் வாழ்க்கையை நீ என் பாதத்தில் வைத்து விட்டாயல்லவா? இனிமேல் உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். என்னுடைய அருள் பரிபூரணமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகுது. எப்போதும் எங்கும் எதிலும் நீ பொறுமையாக இருந்தாலே போதும். உனக்கான விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடப்பதற்கான நேரம் வந்துடும். எல்லா நல்ல பண்புகளையும் நானே உனக்கு கற்றுக் கொடுத்து நல்ல விஷயங்களை எப்படி செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற வித்தையையும் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். உன் கர்ம பலன்களையெல்லாம் நான் கழிச்சிக்கிட்டே இருக்கிறதால தான் இப்போதைக்கு தாமதமாகுது. ஆனால் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டுறாதே. என்னை நம்பும் உன்னை யார் கைவிட்டாலும் இந்த முருகன் காப்பாற்றுவேன் என் செல்வமே. ஒரு மனுஷன் தண்ணி குடிக்காம உணவு சாப்பிடாம காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் உயிர் வாழ முடியும். ஆனால் நம்ம உயிர் வாழுவோன்ற அந்த நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு இல்லாட்டி ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோட துவங்கு. எப்போதுமே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக தானே இருக்கேன். கண்டிப்பாக எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி தரேன்.